பிரதமர் மோடி மிகச்சிறந்த தலைவர் என்றும் மிகச் சிறப்பாக செயல்படுகிறார் என்றும் பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய அதிபராக கடந்த மாதம் 20ஆம் தேதி டொனால்டு ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். இதையடுத்து அவரின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக நேற்று அமெரிக்கா சென்றார். இந்நிலையில் இந்திய நேரப்படி அதிகாலை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் வைத்து பிரதமர் மோடி சந்தித்தார். பிரதமர் மோடியை ட்ரம்ப் ஆற தழுவி வரவேற்றார். பரஸ்பரம் நலன் விசாரிப்புக்கு பின் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் விதமாக பேச்சுவார்த்தை தொடங்கியது. இதில் பாதுகாப்பு, வர்த்தகம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. முதலாவதாக பரஸ்பர வரி விதிப்பு சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அப்போது எதிரிகளை விட நட்பு நாடுகள் அதிக வரி விதிப்பதாக இந்தியாவை சாடி பேசினார். அமெரிக்காவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய், எரிவாயுவை வாங்கும் என நம்பிக்கை தெரிவித்த ட்ரம்ப், இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்பு வரும் காலங்களிலும் தொடரும் என உறுதியளித்தார். முன்னதாக அமெரிக்க பயணத்தின் முதல் சந்திப்பாக ட்ரம்ப் நிர்வாகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட தேசிய உளவுத்துறை இயக்குநர் துளசி கப்பார்ட்டையை பிரதமர் மோடி சந்தித்தார். இந்த சந்திப்புக்கு பின் தனது எக்ஸ் பதிவில் பிரதமர் மோடி துளசி கப்பார்ட் இந்தியா அமெரிக்கா நட்புறவில் வலிமையான நபர் என புகழ்ந்துள்ளார். அதைத் தொடர்ந்து உலகம் பெரும் பணக்காரர்களில் ஒருவரும் அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை தலைவருமான எலான் மஸ்கை வாஷிங்டன் டிசி நகரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது விண்வெளி, தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்பு என பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனிடையே குறைந்தபட்ச அரசு, அதிகபட்ச நிர்வாகம் என்ற இந்தியாவின் சீர்திருத்த முயற்சி குறித்து தான் பேசியதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வாட்ஸ், இந்திய வம்சாவளி தொழிலதிபர் விவேக் ராமசாமி ஆகியோரையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார்.